செப்டம்பர் 18 புதன்கிழமை 2014 என்று நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. காரணம் வியாழக்கிழமை வேண்டிய எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் ஒரு சின்ன பிள்ளைய அல்லது சின்ன ஒரு விடயத்தை யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாங்கள் தேடுவோம். ஆனா சமூகத்துக்கு தேவையான முழுமையான ஒரு மாற்றம் நிகழும் போது அதில் நாங்கள் மடமையாக விட்டு விடுவோம். வேற ஒன்றும் சொல்லலை நேர்களே. இன்றைய வியாழக்கிழமை நாங்கள் சொல்றது என்னவென்றா, நாளை மறுதினம் சனிக்கிழமை இடம்பெறக்கூடிய உபா மாகாண சபை தேர்தலில் நீங்க நல்ல புத்திசாதியூரியமாக உங்களுடைய வாக்கை அளியுங்கள். வெறுமனே வாக்குறுதிகளும் பணமும் அதே நேரம் அபிவிருத்தி மாத்திரம்தான் ஒரு மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றமா? அப்படி நாங்கள் அளித்திருந்தால், அப்படி வாக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தால் இன்று வரை நாங்கள் அப்படி இருப்போமா என்கின்ற அந்த கேள்வியை இப்ப நான் ஒரு சின்ன பிள்ளை சொல்லும் போது உங்களை மனசுல படுது. அத மாதிரி பெரிய பிள்ளைகளை செய்யற அரசியல் பிரமுகர்களையும் கண்டுகொண்டு உங்கள் வாழ்க்கையை புத்திசாதுரியமாக அளிப்பீர்களாக இருந்தால் அது மிகவும் பயன் தரும், எதிர்காலத்தை உங்களுக்கு தரும் என்று சொல்லிக்கொண்டு அதை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் ஆமோதிக்கக்கூடிய ஒரு செய்தியறை நண்பரையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வணக்கம் திரிஷானோ. வணக்கம். ஆமனு தான் கூறுவீர்கள், ஏனென்றால் காரணம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூறுவதனால். சரி, இன்று நாங்கள் வெளியாகக்கூடிய பத்திரிகை செய்திகளுக்குள் செல்லும் போது முதலில் மெட்ரோ நியூஸினுடைய செய்திகளுக்கு செல்ல வேண்டும். ஏன் இருந்தால் போல் மெட்ரோ நியூஸை முதலில் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், எனக்கு நன்றாகவே தெரியும் மற்ற தேசிய பத்திரிகைகள் எல்லாம் அரசியல் களம் சார்ந்த வெப்பத்தை தான் எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அதை தாண்டி அதீத ஒரு இயற்கை சக்தியினுடைய வெப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்கிறது. ஏனென்றால் நில அதிர்வு என்பது கண்ட நகர்வுகளுக்கு இடையே வரக்கூடியது. நீருக்கு அல்லது நீருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எரிமலைகள் சீண்டும் போது வரக்கூடியது. இதனால் ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நில அதிர்வு என்று. அந்த அடிப்படையில் மொனராகலையில் 2.1 ரிக்டர் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மேலதிக பரிசோதனை முன்னெடுப்பு என்கின்ற செய்தியும் இருக்கிறது. அதாவது மொனராகலை தென்கிழக்கு பிரதேசத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் நேற்று காலை 5:02 மணிக்கு 2.1 ரிக்டர் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறதாக புவி சரிதவியல் அளவை சுரங்க பணியகத்தின் புவியியலாளர் நிர்மினி சல்தன தெரிவித்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே முழுமையான ஒரு புகழ்வியலாளர்களை அழைத்து உரையாடுவது சிறப்புன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நாங்கள் இப்படி பேசிவிட்டு அவருக்கு கூட பேசலாம். அதே போன்று அவர் தெரிவித்திருக்கிறார், இது தொடர்பான பூர்ண விசாரணை அல்லது பரிசோதனை நடத்தி இதற்கான காரணம் என்னவென்று. அதே போன்று இந்த செய்தியை பார்த்தவுடன் நான் ஒன்றை நினைத்தேன். அதாவது ஒரு இடத்தில் அராஜகம் அத்துமீறி அரங்கேறும் போது பூமி மாதா தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சீற்றம் அடைவாள் என்று நாம் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதுதான் இங்கும் நடந்து விட்டதோ என எனக்கு என்ன தோன்றியது. ஒன்றாகவே நீங்க ஒரு இளைஞனாக இருந்திருந்தீர்களாக இருந்தால் ஒரு கவி தொகுப்பு அனுப்பி வைத்திருப்பீர்கள். இப்போது பூமி மாதாவினுடைய பொறுமை என்ன? சரி, அடுத்து நாங்கள் போகலாம். ஹாங்காங்கில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொள்கலனில் 10 கோடி பெறுமதியான சிகரெட் என்கின்ற செய்தி. இலங்கைக்கு நீங்கள் பார்த்திருக்கீங்கன்னா மதுசாரத்தை கொண்டு வரக்கூடிய ஸ்பிட், அந்த ரசாயன திரவம், அப்படி இல்லாவிட்டால் இந்த சிகரெட், சட்டவிரோதமான சிகரெட், இவை எல்லாவற்றையும் தாண்டித்தான் மிக பெருமதியான உலகத்திலே அதிகப்படியான ஒரே நேரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய ஹெரோயின்ஸ் போன்றவை இலங்கை என்கின்ற அதிசயத்திலே இடம்பெறக்கூடியதா. சமீப காலமாக கஜமுகன், இலங்கை ஒரு போதைவத்தின் மத்திய நாடாக அல்லது மத்திய தளமாக இயங்குவதாகவே தென்படுகின்றது. அதாவது இலங்கையில் சமீபத்தில் யாழ்ப்பாணத்திலும் அவ்வாறான போதைப் பொருள் வச்சுகள் கைப்பற்றப்பட்டன. இதே போன்று பல விதமான பாகிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர் கனரக, அதாவது உலகத்தில் என்னென்ன நாடு இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து கடத்தப்படும் பேரை கண்டுபிடிச்சா காணும். புதிதாக இப்ப கேரளா வருகின்றார்கள். இப்படியான பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு விஷயம் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அண்மையில் உரையாற்றி இருந்தார். அது நியூஸ் ஃபர்ஸ்ட்லும் பரவலாக ஒளிபரப்பப்பட்டிருந்தது. அந்த பெயர் பட்டியலை கொஞ்சம் நோக்கும் காரணகர்த்தாக்கள் யாருன்னு தெரியும். 16 வயது பாடசாலை சிறுவன் செலுத்திய கார் மோதி பல்கலைக்கழக மாணவியர் 2 பலத்த காயம். இது கிரிபத்கொட பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு காரில் மோது என்று நான் நினைக்கிறேன். எப்படி கலடி பல்கலைக்கழகம் தான் கிரிபத்கொடை பக்கத்தில் இருப்பதனால் அந்த இடத்தில் முகாமைத்துவ மாணவிகள் 2 காயமடைந்திருக்கிறார்கள். 16 வயது மாணவன் காரை செலுத்தினான். நிச்சயமாக ஒரு பலம் பொருந்திய பணம் கொண்ட ஒரு செல்வந்தரனுடைய மகனாகத்தான் இருக்க முடியும். இதற்கு என்ன முடிவு? பணம் படைத்தவர்கள் அவர்களது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் நடந்து கொண்டால் மாத்திரம்தான் இதற்கு ஒரு முடிவு காண முடியும். அதனை அவதானித்து பார்த்தீர்களாக இருந்தால் மாணவிகளுக்கு எப்படியும் ஒரு தண்ட பணமோ அல்லது அவர்களுக்கான பணத்தை கொடுத்து விட்டு அவர் சாதாரண மீண்டும் அதே தவறை செய்வார். இலங்கையில் 100 வயதை கடந்த 144 பேர், முதியோரின் எண்ணிக்கை 11% என்கின்ற செய்தி இருக்கிறது. 11% என்பது ஒரு நாட்டுக்கு ஓரளவு என்ன சொல்வது,
ஒரு நல்ல ஒரு கால நிலவரம் என்று சொல்லலாம். முதியவர்கள் நிச்சயமாக நாட்டுக்கு தேவையான அவர்களுடைய முதலீடு அறிவு, அந்த அனுபவத்தின் முதலீடு தான் அடுத்த சந்ததியை கொண்டு செல்லும். ஜப்பானிய நாடோடு ஒப்பிடும்போது 11% இலங்கையில் இருப்பது என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இது நீண்ட கால போக்கிற்கு எவ்வாறு பார்க்கப்படும் என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் நாளை மறுதினம் இது பற்றிய ஆராய்ச்சிகள் பத்திரிகைகள் வரும்போது கூறலாம். ஆனால் ஒரே விடயம், 100 வயதை தாண்டி செஞ்சுரி அடிச்சு 144 பேர் இருக்கிறாங்க நோட் அவுட்டா என்பதா இன்னொரு செய்தி. இவை இன்றைய தின மெட்ரோ செய்திகளாக இருக்கின்றன. அதனை தொடர்ந்து நாங்கள் வழியாக இருக்கக்கூடிய சூடரொடி பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். சூடரொடியினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. பண்டார்வேலை விபத்தில் ஒருவர் மரணம், வேட்பாளர் செந்தில் உட்பட 25 பேர் காயம், ஊவா தேர்தல் இறுதி பிரசார நாளில் விபரீதம் என்கின்ற செய்தி இருக்கிறது. நேற்றைய தினம் நேற்று மாலை அல்லது நேற்று மாலைக்கு பின்னர் இரவுக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரை இவர் செந்தில் தொண்டமான் வாகனத்திலிருந்து இறங்கிவிட்டு பேரணியுடன் இணைந்து கொண்டுள்ளார். அதாவது இறுதி பிரசார நடவடிக்கைக்கான பேரணி, அதனுடன் இணைந்து கொண்ட பின்னர் அவரது வாகன சாரதி வாகனத்தை செலுத்தி அந்த கூட்டத்தின் மீது மோதி இருப்பதாகவும், அதன் பிறகு 25 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் பலியாகிவிட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்ததாகவும், மீதி 24 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெறுவதாகவும், நேற்று இரவு அளவில் செந்தில் தொண்டமான் சிறு காயங்களுடன் தான் சிகிச்சை பெற்றார். அவரது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி விட்டார் என்ற செய்தி தான் கிடைத்தது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரை இதில் உண்மை என்ன இருக்கின்றது என்பது தெரியாது. உண்மையிலேயே தெரியாது என்ன நடந்திருக்கிறது என்பது. விபத்து என்றால் அது சாதாரணமானது. ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியா, சூழ்ச்சியா, அனுதாப வாக்கினை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இவற்றுக்கு பதில் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் மக்கள் அளிக்க வேண்டும். அதே போன்று போலீசார் தருவார்கள். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். பரப்புரைகள் ஓய்ந்த போதும் பரப்பு இன்னும் ஓயவில்லை என்கின்ற நேரடி ரிப்போர்ட் ஊவா மாகாண சபையில் இருந்திருக்கு. மனித உரிமை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள், ஐக்கிய நாடுகள் பேரவையில் நிமல்கா கோரிக்கை என்கிற செய்தி இருக்கிறது. இலங்கையின் எதேச்சதிகாரத்தை எதிர்ப்பதால் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள அதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையகத்தின் தீர்மானத்தை நிறைவேற்ற பணியாற்றும் மனித உரிமை பணியாளர்கள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் உட்பட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சர்வதேசத்தின் ஆதரவு மிக முக்கியம் என்கின்ற ஒரு விடயத்தை நிமல்கா கோரிக்கையாக விடுத்திருக்கின்றார். எந்த ஒரு நாட்டிற்கும் பொதுவான ஒரு விடயம் என்றுதான் நான் சொல்லுவேன். அடுத்து ஐக்கிய நாடுகள் செல்லுகிறது தம்புல்லை பள்ளி குண்டு வீச்சு விவகாரம் என்கிற செய்தி பிரசுரமா இருக்கு. அந்த பள்ளியை நீங்க போய் பார்த்திருக்கீங்களா? நான் போய் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்திருக்கிறேன். அந்த பள்ளிவாசல் நிலையில் இவ்வளவு தூரம் ஒரு பரபரப்பு அதுக்கு இருக்க வேண்டுமா? அது ஒரு மிக என்ன சொல்வது, ஒரு நீண்ட கால செல்வ செழிப்பாக அமைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்து போட்டி போடப்பட்டாலும் கூட பரவாயில்லை. இது சாதாரண அதனை பார்த்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஆகவே அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய அந்த அழுகுரலும் அழுத்த குரல்களும் அவர் தங்கள் உயிரை கூட துச்சமாக மதித்துக் கொண்டுதான் இந்த பல பரீட்சைக்கு தமது குரலை உயர ஓங்கி செலுத்துகின்றார்கள். எந்த விடயமாக இருந்தாலும் நியாயம் ஒன்று முக்கியம் என்பதுதான் தேவை. அதனால் அது நமது நாட்டில் செயற்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு வினா வந்தவுடன் சர்வதேசத்துக்கு அழைத்து செல்கிறது இந்த விவகாரம். அதைத்தான் நாங்களும் கூற முடியும். அடுத்த செய்தி, பிரிட்டனின் ஐக்கியம் பற்றி கவலைப்படும் கெமரூன் இலங்கை விடயத்தில் பாரபட்சம், அமைச்சர் டலஸ் வேதனை என்கின்ற செய்தி இருக்கின்றது. முதலாவது இது எந்த விடயம் என்பது முக்கியமாக இன்று மக்களுக்கு நாங்கள் கொஞ்சம் புலப்படுத்தப்படும். ஐக்கிய ராஜ்யம் என்பது 4 வகையான பேரரசுகள் இணைந்த ஒரு ராஜ்யமாகத்தான் கருதப்படுகிறது. வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து. இந்த 4, அயர்லாந்து இல்ல, வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய இந்த 4 நாடுகளும் சேர்ந்ததுதான் ஐக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யம். இதுக்கு பிரதமராக டேவிட் கெமரூன் இருக்கின்றார். அதே நேரம் இந்த 4ற்கும் மன்னராக, அதே நேரம் இளவரசராக சார்ல்ஸும் ராணியாக ராணி எலிசபெத் இருப்பது தெரிந்த ஒரு விடயம். ஆனால் ஒவ்வொரு அந்த ஸ்கொட்லாண்டுக்கு தனித்துவமான ஒரு ஆட்சி பீடம் இருக்கின்றது, வேல்ஸுக்கும் அப்படி இருக்கின்றது. ஆனால் ஒன்றாக இணைந்துதான் சர்வதேசத்தின் அடையாளத்தை கொண்டு வருவாங்க. இப்போது ஸ்கொட்லாந்து நாங்கள் தனியாக பிரிந்து செல்ல போகின்றோம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து இன்றைய தினம் என்று நான் நினைக்கின்றேன். அதன் இன்றைய தினம் சர்வதேச வாக்குரிமை ஒன்று நடைபெறுகின்றது. இப்போது நாங்கள் நேர அறிக்கையை பார்த்துக்கொண்டு அதை நாங்கள் மேலதிகமாக பேசலாம். அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர் நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்த்.
இன்றைய தினம் அந்த வாக்கெடுப்பு சர்வஜன வாக்கெடுப்பு, அதாவது ஸ்கொட்லாந்து தனியாக பிரிய வேண்டுமா அல்லது பிரிட்டனுடைய இணைந்திருக்க வேண்டுமா என்கின்ற, ஐக்கிய ராஜ்யத்துடனே இணைந்திருக்க வேண்டுமா, பிரிட்டன் அல்ல ஐக்கிய ராஜ்யத்துடனே இணைந்திருக்க வேண்டுமா, கிரேட் பிரிட்டனோடு இருக்கணுமான்றதான் கேள்வி. அந்த அடிப்படையில் முன்னாள் பிரதமர் கோர்டன் பிரவுன் மற்றும் டேவிட் மிலிபேண்ட் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லோருமே பிரியக்கூடாது என்பதைத்தான் பதிவு செய்கின்றார்கள். ஆனால் ஸ்கொட்லாந்திலிருந்து இயங்கக்கூடிய அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் பலர் பிரிய வேண்டும், பிரியுங்கள் என்கின்ற ஒரு பொருள்ல தான் அவர்கள், அதாவது கஜமுகன் பிரித்தானியாவில் அதே போன்று ஸ்கொட்லாந்திலும் ஒரு சில பொதுமக்கள் பிரிந்தாலும் சரி, அதாவது ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற ஒரு துணைப்பொருளில் தான் வாழ்கிறார்களாம். ஆகவே நேற்று முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த கருத்து கணிப்பின் பிரகாரம், பிந்திய கருத்து கணிப்பு இது, இதன் பிரகாரம் 52% தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்ல தேவையில்லை என, 48% பிரிந்து செல்ல வேண்டும் என ஆதரித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் வாக்கெடுப்பினூடாக இந்த சாதாரண நிலையில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்களா, அவர்கள் எவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் தெரிகிறது. அமைச்சர் டலஸ் என்ன சொல்கிற, வேதனைப்பட்ட அந்த விடயத்தை நான் இங்கே சொல்லலாம் என்று கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு விடயம் அங்கே நடைபெறுகிறது. என்ன, ஸ்கொட்லாந்தில் ஒரு வாக்கெடுப்பு நடைபெறுகிறது, பொதுவான சர்வஜன வாக்கெடுப்பு. அசம்பாவிதங்கள் இடம்பெற்றதா இதுவரை பதிவாகவில்லை. சர்வதேச நிறுவனத்திலிருந்து ஊழியர்களும் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து ஊடகங்களிலும் இயல்பாகவே அவை வெளிவருகின்றன. அதே போன்று இந்த கடந்த ஒரு வார காலமாக பிரசார நடவடிக்கைகள் சுதந்திரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இரு தரப்பிடையும், இதைத்தான் கூறுகின்றேன். அதே நேரம் அங்கு குறிப்பாக ஸ்கொட்லாந்திலே அவர்களுக்கென்று தனியான போலீஸ் உரிமை, காணி உரிமை இருப்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஓரளவு பதிவு செய்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டால் அந்த விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை தான் நாம் கூறுகின்றோம், வேறொன்றையும் கூறவில்லை. சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் ஸ்கொட்லாந்து வாக்கெடுப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது சுடரொளி பத்திரிகையில். அதைத்தான் இங்கே ஆசிரியர் தலையங்கம் பதிவு செய்கிறது. பிரிட்டனுடன் கடந்த 3 நூற்றாண்டுகளாக இணைந்திருக்கும் ஸ்கொட்லாந்தை தனிநாடாக பிரிப்பது தொடர்பான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சர்வஜன வாக்கெடுப்பு என்று ஸ்கொட்லாந்தில் இடம்பெறுகிறது. ஸ்கொட்லாந்து ஒரு சுதந்திர நாடு இருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று ஸ்கொட்லாந்து மக்கள் இன்று பதிலளிக்க இருக்கின்றார்கள். 16 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்ட சுமார் 150 லட்சம் மக்களில் பெரும்பாலானோர், அதாவது 50% மேற்பட்டோர் ஆம் என்று விடை அளித்து விட்டால் ஸ்கொட்லாந்து தனிநாடாக பிரிந்துவிடும். ஸ்கொட்லாந்து பிரிந்தால் பிரிட்டிஷ் அரசு பல பின்னடைவுகளை சந்திக்கின்றது என்று கூறப்படுகிறது. யூகே என்று அழைக்கப்படும் ஐக்கிய ராஜ்யத்தில் அங்கம் வகிக்கும் ஏனைய பிரதேசங்களான வேல்ஸ், வட அயர்லாந்து ஆகிய வற்றிலும் பிரிவினைக்கான சிந்தனைகள் வளரலாம். எனவே ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அயர்லாந்து தனிநாடாக விட புரொட்டஸ்டாந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வட அயர்லாந்து மட்டும் எஞ்சி இருக்கிறதாக இந்த செய்திகள் இங்கே குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் வட கடலிலே பல எண்ணெய் வளம் பெருமளவு இருப்பதனால் அதுவும் ஒரு பின்னடைவாக இருக்கும் என்றும் இந்த செய்தி மேலும் தெரிவிக்கின்றது. இவை மிக முக்கியம். அதாவது அவர்களது உரிமை சார்ந்த எந்த விடயமும் உலகளாவிய ரீதியில் கவனமாக்கவில்லை. எங்களுக்கு தனித்துவமான வாழக்கூடிய உரிமை வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதை நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அவ்வளவுதான். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், நுரைச்சோலை எமது சீன ஜனாதிபதி அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள். ஏனைய இரு கட்டங்களாக இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய முற்றுமுழுதாக மின்சாரம் அளிக்கக்கூடிய சக்திக்கு தற்போதைய அமைச்சர் பவித்ரா வன்னியாரட்சி, முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவடக, அதாவது எரிசக்தி அமைச்சர், இவர்கள் இருவரும் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. நாங்கள் ஏதோ ஜேபியினுடைய அந்த கங்கணம் ஏதோ ஒரு சரியான சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் அதை கூறிவிட்டோம், அவ்வளவுதான். அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புகளுக்கு செல்லலாம். அந்த அடிப்படையில் ஊவா தேர்தலில் 50,000 தமிழ் இளைஞர்கள் வாக்களிக்க முடியாத நிலை என்கின்ற செய்தியை இங்கே நாங்கள் கூறுகின்றோம். ஊவா மாகாண சபை தேர்தலில் 50,000க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர் யுவதிகள் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாது போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக SSS என்ற மனிதுரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஊவா மாகாண சபை தேர்தல் 20ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற உள்ளது. ஊவா மாகாணத்தைச் சேர்ந்த இடமாக கொண்ட 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், நுவரெலியா போன்ற பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், ஹோட்டல்களில் பணியாற்றுவது அங்கே சென்று வாக்களிக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக இலங்கையிலே நீங்கள் இங்கே கொழும்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹோட்டல்களிலே இந்த பசறை சார்ந்த மக்கள், இளைஞர்கள் அதிகம் பணியாற்றுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் டயர் கடைகள் இவற்றிலே இந்த வகையான இளைஞர்கள் பணியாற்றக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு செய்தி. அதாவது இவர்கள் ஆராய்ந்து பார்த்துதான் இதனை கூறியிருக்கிறார்கள். தேர்தல் நடைபெறும் சனிக்கிழமை, வளமையாகவே தற்போது தேர்தல் சனிக்கிழமை தான் நடைபெறுகிறது. அந்த வகையில் சுமார் அரை நாள் லீவு தான் வழங்கப்படுகின்றது. தேர்தல் நடைபெறும் இடங்களில் சென்று வருவதை விட்டு அவர்களுக்கு செல்லவே முடியாது. ஏனென்றால் கொழும்பில் வேலை செய்பவர்களுக்கு அந்த லீவு கிடைக்காது. அரை நாள் விடுமுறை
அந்த பிரதேசத்தில் அந்த மாகாணத்தில் வேலை செய்பவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கிறது. அது ஒரு இதுல இன்னொரு மிக முக்கியமான விடயம் நீங்கள் திருஷானா இன்னொன்று அது பதிவு செய்ய வேண்டும். ஊவா தேர்தலில் 50,000 தமிழ் இளைஞர்கள் இங்கே இந்த ஒரு விதத்திலே ஒரு இனம் சார்ந்த ஒரு வாக்கு முற்றுமுழுதாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அற்று போகின்றது. அதே போன்று சாதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருந்தோ அல்லது கொழும்பில் இருந்தோ பதுளைக்கு செல்ல வேண்டுமானால் அதிக குறைந்தபட்சம் ஒரு 10 மணித்தியாலங்கள் தேவை. ஆகவே இவர்கள் எப்படியும் அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாது. இவ்வாறான நிலை தடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையாளரை கோர உள்ளதாக அந்த உரிமை கூறியுள்ளது. இது காலம் கடந்து விட்டது. இது முன்னரே செயற்படுத்தினா தான் அந்த வாக்கு, இப்போ வாக்கு இல்லை. ஆகவே இதிலே குறிப்பாக தமிழ் வேட்பாளர்களும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. 50,000 என்பது ஒரு வாக்கை தெரிவு செய்வதில் அதிகம். தேர்தல் பிரசார குறுஞ்செய்திகளுக்கு இடமளியாதீர். தொலைபேசி வலையமைப்புகளூடாக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களது பிரச்சார நடவடிக்கைகளை தவிர்த்து வருமாறு அனைத்து தொலைபேசி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணையாளர் அறிவுறுத்தல் வழங்குகிறார் என்கிற செய்தி இருக்கின்றது. ஆனால் இப்போது அதை தாண்டின வேறு விதமான யுக்திகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் கூறலாம். அடுத்து புதிய மின்கட்டண முறையினை அமுலாக்கி 2 வாரங்களாகும். மாதாந்தம் பெறப்படும் மின்கட்டண பட்டியலின் அடிப்படையிலேயே 25% மின்சார கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் WUP கனேகல தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் இல்லை, ஆகவே அமைச்சர் அங்கு தள்ள வைக்கப்பட்டிருக்கிறார். செயலாளர் தான் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது மின்சார கட்டணம், நிலையான கட்டணம் மற்றும் எரிபொருளுக்கு செலவாகும் கட்டணம் போன்றவற்றை உள்ளடக்கிய தயாரிக்கப்படுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் எனினும் மின்சார கட்டணம் புதிய முறைப்படி அனைவருக்கும் 25% குறைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்கிற விடயம் இருக்கிறது. அதாவது முதல் 100 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்படும் ஒருவருக்கு 125 குறைக்கப்பட்டு 75% வருமாம். இது எந்த வகையில் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதத்தின் பட்டியலில் இருந்து இது செயற்படுத்தப்படும். அப்படியா? இந்த மாதத்தின் பட்டியலில் செயற்படுமா என நிச்சயமாக கூற முடியாது. ஏனென்றால் அவரது கருத்தின் பிரகாரம் அவர் உதாரணமாக கூறியிருக்கிறார், இன்று அல்லது நாளை வரக்கூடிய பட்டியலில் இது உள்ளடக்கப்பட மாட்டாது, இதனை அமுல்படுத்த இன்னும் 2 வாரங்கள் செல்லலாம் என. ஆகவே 2 வாரங்கள் என்பது மாதம் முடிந்துவிடும். இந்த மாத கடைசியில் அந்த நிலை எப்படி அடுத்த மாதத்திலிருந்துதான் சரியான. ஆனால் 2 தினங்களுக்கு முன்னர் இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் என அறிவித்தார்கள். இதுதான் ஏன் என தெரியவில்லை. ஊவா தேர்தலில் தோல்வி, நீங்க அப்படி கேட்டடிக்க நானும் அதே என்னதான் கேட்க முடியும். ஊவா தேர்தலில் தோல்வி பயத்தாலேயே மின் கட்டணம், எரிபொருள் விலை குறைப்பு, JVP கடும் சாடல் என்கின்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜித ஹேரத் அவர்கள் தான் இதை தெரிவித்திருக்கார். சரியா? அவர் தான் ஊவா தேர்தலில் தோல்வி பயத்தாலே மின் கட்டணம், எரிபொருள் விலை குறைப்பு என்கின்ற செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். கட்டணங்களின் குறைப்பிற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை. இது அமைச்சர் ஒருவர் கூறும் கருத்து. அதாவது மஹிந்த யாப்பா அபயவர்தன. அப்ப இப்போது பிரஸ் ரிலீஸை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சாதாரணமாக கேட்பார்கள், அப்படியானால் கடந்த மாதம் குறைத்திருக்கலாமே, கடந்த 1 வாரத்துக்குள் குறைத்திருக்கலாமே என கேட்டிருக்கோம். இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது. அடுத்து நாங்கள் செல்லலாம். உறவு தொடருமா இல்லை விவாகரத்தா இன்று ஸ்கொட்லாந்தில் சர்வஜன வாக்கெடுப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. எஸ் ஓ நோ. ஆனா ஸ்கொட்லாந்து கொடி தனியே இருக்குது. இங்க நீங்கள் பார்க்கலாம், நான் அதான் முதலே குறிப்பிட்டேன் அமைச்சர் டல்ல சொல்லும் போது, அவர்களுக்கு தனியார் கொடி இருக்கிறது. ஸ்கொட்லாண்டை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பாவாடை தரப்பிலே தான் ஆண்களுடைய அணிந்து அவர்கள் வளமை வருவது வழக்கம். உலகிலே மிகவும் பிரபல வகையான சில வகையான பொருட்கள் ஸ்கொட் என்ற பேரிலேயே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மொழி தனியாக அமுல்படுத்தப்படுகின்றது ஸ்கொட்லாந்திலே. இதெல்லாம் கொஞ்சம் நாங்களும் மனதில் கொஞ்சம் போட்டு வைக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அடுத்து இலங்கையின் முதலாவது புனிதராக ஜோசப் வாஸ் என்கிற செய்தி இருக்கிறது. பாப்பரசர் தலைமையிலான வத்திக்கானால் இலங்கையின் முதலாவது புனிதராக ஜோசப் வாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் 1651 1811 வரை கடமையாற்றியிருக்கிறார். அதாவது தெய்வீக கடமையாற்றியிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஜோசப் வாஸை புனிதராக அங்கீகரிப்பதற்கு பாப்பரசர் வத்திக்கானின் சட்டங்களை நெகிழ்ச்சிக்குட்படுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இருக்கிறது. அடுத்து சீனாவின் பாரிய உதவி, முறையான முகாமைத்துவம் அவசியம் என்கின்ற அருமையான ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை காலத்தின் தேவையறிந்து குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு விடயம். நாங்கள் எதிர்பார்க்காத கடன் தொகைகள், பணத்தொகைகள், முதலீடுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. ஆனால் இலங்கை போன்ற நாட்டிலே ஊழலற்ற முறையில் இவை சரியாக நிர்மாணிக்கப்படுமா? இதுவரை நிர்வாணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் சீனாவின் ஆதிக்கம் அல்லது சீனாவின் தலையீடு இருப்பதால் அவ்வளவு இலகுவாக சுரண்டிவிட முடியாது என்பதை மட்டும் எதிர்பார்க்கலாம். சுரண்டிவிட முடியாது தான் நீங்கள் கூறுகிறீர்கள். அவ்வளவு இலகுவாக சுரண்டிவிட முடியாது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி. தினக்குரலுடைய கார்ட்டூன் என்ன சொல்லுகிறது திருஷானோ? தேர்தல் வெற்றி, பொதுமக்கள், பொருட்கள் விலை குறைப்பு. பிரதீப்
தேர்தல் வெற்றியை நிச்சயமாக அரசாங்கம் கொண்டாடுமா? பிரதீப்பின் கேலி சித்திரம் எதனை புலப்படுத்துகின்றது? பொருட்கள் விலை குறைப்பு, பொதுமக்கள், தேர்தல் வெற்றி. இதிலே சேவல் சின்னம் இங்கே போடப்பட்டிருக்கிற விஷயம் இருக்கின்றது. சேவலை ஏன் காட்டுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அது பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாகவும் இருக்கின்றது. ஆகவே இவற்றில் ஏதாவது தேர்தல் வெற்றி என்ற என்ன, பொருட்கள் எப்படி விலை குறைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை நான் பார்க்கக்கூடியதா இருக்கும். நான் ஒரு சின்ன தவற விட்டுவிட்டேன், அதை நான் திருத்துவதற்கு முயற்சிக்கிறேன். கட்டணங்களின் குறைப்பிற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை என்கின்ற விடயத்தை அனுர பிரியதர்ஷன யாப்பா அமைச்சர் தான் தெரிவித்திருக்கின்றார். எனக்கு யாப்பா மட்டும்தான் சரியாக வந்திருக்கிறது, என்ன தவறு என்பதை அந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு என்ன என்பதை பார்க்கும்போது, சீன ஜனாதிபதியின் விஜயம் இலங்கைக்கு பெருவெற்றி, இந்தியாவுடனான நட்புறவில் பாதிப்பில்லை, அரசாங்கம் கூறுகிறது என்ற செய்தியே இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்யலாம். அடுத்து, சீன தலைவரின் இலங்கை விஜயம் இந்தியாவுக்கு சவால், நியூயார்க் டைம்ஸ் கூறுகிறது. நியூயார்க் டைம்ஸ் ஏன் இதிலே செல்லுகின்றது என்பதிலே, வெளிவிவகார செயற்பாடுகளிலே எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு எவ்வளவு தூரம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது சீனா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவது, பொருளாதார ரீதியாக இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது எதிர்காலத்தில் இந்தியாவை விஞ்சி ஆசியாவிலே இலங்கையில் பொருளாதார ரீதியாக சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இந்தியாவின் முதலிடத்தை நன்றாக அவதானித்திருந்தால் இலங்கையினுடைய இது எதிர்காலத்தில் என்றல்ல, இலங்கையில் இப்போது இருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் முற்று முழுதாக ஆராய்ந்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய தேசிய உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நிர்வாகத்திலே சீனாவினுடைய பொருட்கள் சேவைகள் இருக்கக்கூடிய அழுத்தம், அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களிடையே இந்தியாவினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய அழுத்தம். ஒரு வீட்டில் நீங்க போய் ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு வீட்டுக்கு சென்றீர்களாக இருந்தால் அதிகாலையில் எழுந்து அவர்கள் பயன்படுத்துகின்ற அனைத்து விடயங்களினுடைய நாகரிகம், அவர்கள் தொடர்ந்து இறுதி வரை நித்திரைக்கு செல்லும் வரை எந்த வகையான பொருட்கள் சேவைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், ஈவன் அதாவது அவர்கள் பின்பற்றுகின்ற மத குருமார்கள் தொடக்கம் யார் எந்த நாட்டை சார்ந்து இருக்கிறது என்பதை நீங்கள் பதிவு செய்யலாம். அதே போன்று பொதுவாக பயன்படுத்துகின்றது பொது பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பொருட்கள் எங்கிருந்து வருகின்றது, அல்லது நாங்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய இயந்திரம் எங்கிருந்து வருகிறது நீங்கள் பார்த்தால் அது இலங்கையினுடைய மத்திய காரணிக்கு எந்த நாடு பொதுவாக இருக்கிறது தெரியும். இரண்டு நாடுகளுமே ஆழமாக தமது கால்களை பதிய விட்டிருக்கிறார்கள் இலங்கையில். அதை நாமும் கொஞ்சம், அதாவது இவர்களின் கருத்தின் பிரகாரம், நியூயார்க் டைம்ஸ் கருத்தின் பிரகாரம் தற்போதைக்கு இந்தியா இலங்கையின் பொருளாதார நடவடிக்கையில் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அந்த இடம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கைவிட்டு போய்விடும், சீனா அதனை கைப்பற்றிவிடும். ஆகவே தான் இந்தியாவுக்கு இது ஒரு சவால், இந்தியாவுக்கு நெருடல் என கூறியிருக்கிறது. அதே போன்று இலங்கை தரப்பில் இந்த செய்திக்கு எதிரான ஒரு செய்தி கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா இந்த விடயத்தில் பயப்பட தேவையில்லை. அதே போன்று நேற்றைய தினம் சீன ஜனாதிபதி இந்த விஜயத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக இந்தியாவுக்கு தான் சென்றிருக்கிறார். ஆகவே இந்தியாவுக்கும் எமக்கும் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை, அவர்கள் எம்மை தவறாக நினைக்க போவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நேற்றைய தினம் ஒரு ஆங்கில நாளிதழினுடைய கார்ட்டூன் ஒன்றும் எல்லோரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. எதிர்காலத்தில் சீன மொழி குறிப்பாக வேட்பாளர்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் வாக்குகளும் இனி சீனர்களை நம்பி வரக்கூடிய எதிர்காலம் இருப்பதாக அது சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். கஜமுகன், சீனர்கள் சிங்களத்தை நன்றாக கற்றுவிட்டார்கள், மிக சரளமாக பேசுகிறார்கள். இங்கே கார்ட்டூன் இருக்கிறது இப்படி, எரிபொருள் விலை குறைப்பு, யோசித்துக் கொண்டு செல்கின்றார்கள், அவர்கள் நடந்து செல்பவர்களுக்கு என்ன எரிபொருள் தேவை என்று இருக்கின்றது. ஊவா மாகாண தேர்தலில் தேவையை பற்றி ஒரு கார்ட்டூன் சித்திரம் ஒன்று வரையப்படுகின்றது கனியினால். ஆறுதல் அளிக்கும் மின் கட்டணம், எரிபொருட்களினுடைய விலை குறைப்பு என்கின்ற ஆசிரியர் தலையங்கமும் வீரகேசி இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு என்கிற செய்தி இருக்கின்றது. அடுத்து, சலுகை அடிப்படையில் என்பதனால் அது நிதியுதவியே ஆகும், அமைச்சர் பந்துல புதிய விளக்கம் என்கின்ற விடயம் இருக்கிறது. சலுகை அடிப்படையில் என்பதால் அது நிதி உதவியே ஆகும், அமைச்சர் பந்துல புதிய விளக்கம் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் வச்சுக்கொள்ளுங்கன்றது என்ன விஷயம், அது நிதி உதவி. வளமையாக நாங்க 25% வட்டி அறவிடுறோம். இப்ப நான் சொல்றேன், சில நிபந்தனைகள் விதித்து இப்படி செயல்படுத்துங்க, எங்கடாக்களை விலகி போடுங்க. அதே நேரத்தில் இன்னொன்று, உங்களுக்கு நாங்க கொஞ்சம் குறைச்ச வட்டி எடுக்கிறோம், சலுகை அடிப்படையில் எடுக்கிறோம். அப்படின்னா அதை நீங்க எனக்கு கைமாற்றாக கொடுத்த பணமாக மாறிவிடுமா? இல்லைதானே? அடுத்த கேள்வி அது. அவர் கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றவுடன் எனக்கு அதிர்ச்சி. இதனை அவர் சில நேரம் அவரது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் என்ன நடக்கும்? அவர் அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பொருளியல் ஆசான், இலங்கையினுடைய பிரபலியமான ஒரு பொருளியல் ஆசான் என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். பொருளாதார அமைச்சராகவும் சிறிது காலம் அவர் இருந்தவர், அதையும் நாங்கள் சொல்லலாம். சீனாவிடமிருந்து 1% நிதியுதவியாக கிடைக்கவில்லை, அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. நீங்க எப்படி சொல்லலாம்?
சீனாவிடமிருந்து 1% நிதியுதவியாக கிடைக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கின்றது. அடுத்து சீன தலைவரின் இலங்கை விஜயம் இந்தியாவுக்கு சவால் என்கிற நியூயார்க் டைம்ஸ் செய்தியை நாங்கள் மீண்டும் அறிய தருகின்றோம். அதை அடுத்து நாங்கள் நிறைவாக தினகரன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். தலைப்பு: மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவே மின்சார கட்டணத்தை குறைத்திருக்கின்றோம். தேர்தலை நோக்காக கொண்டு செயல்படும் தலைவன் நான் அல்ல. மையங்கன தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி உரை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அமோக வெற்றியிட்டுவது உறுதி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவை ஒன்றும் தேர்தல் பிரச்சாரமாக நேற்றைய தினம் நிறைவடைந்ததன் பின்னர் பத்திரிகையில் வரும்போது இல்லை. நள்ளிரவுடன் முடிந்து விட்டது. ஆனால் இவை இல்லை என்றுதான் நான் இல்லை, இது தேர்தல் பிரச்சாரம் இல்லையா? அடுத்து, ஊவா தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. தேர்தல் கடமைகளில் 12,500 அரசு அதிகாரிகள் என்கிற செய்தி பிரசுரமாகப்பட்டிருக்கிறது. ஊவா தமிழ் மக்கள் அரசுக்கு வாக்களிப்பதன் மூலமே தேவைகளை வெல்ல முடியும். இதுவும் பிரச்சாரம் இல்லை, பிரச்சாரம் அல்ல. அடுத்து, 233 ஹெக்டேர் கடலை நிரப்பி சொர்க்காபுரி நிர்மாணம். 233 ஹெக்டேர் கடலை நிரப்பி சொர்க்காபுரி நிர்மாணம் இரு நாட்டு ஜனாதிபதிகள் நேற்று ஆரம்பித்து வைப்பு. 1337 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் திட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. செய்து வரும்போது இலங்கை உலகத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது, துபாய் போன்று. சீன ஜனாதிபதி இலங்கையிலிருந்து இந்தியா பயணம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. சீன ஜனாதிபதி இங்கிருந்து இப்ப திருப்பி இந்தியாவுக்கு போய் இருக்கின்றார். அங்கதான் இன்னும் அதிகப்படியான விடயங்கள். நேரடியாக அவர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதாக இருந்தது. இன்றுதான் தெரிய வரும் எவ்வாறான நடவடிக்கைகள் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. அடுத்த செய்தி, மின் கட்டண பட்டியலில் இருந்து 25% கட்டணம் குறைப்பு. மின்சார சபை தலைவர் கணேகல விளக்கம் என்கிற செய்தி இருக்கின்றது. பட்டியலில் தானே குறைப்பாங்க. அடுத்து, கைக்குண்டோ பட்டாசோ விசாரணை அவசியம். தம்புள்ளி பள்ளிவாசல் வெடிப்பு சம்பவம் குறித்து அஸ்வர் எம்பி. நித்திர கொண்டு எழும்பேக்க பல விஷயங்கள் மறந்து போயிடும் சிலருக்கு. ஏன்னா நேற்று இதே பத்திரிகையிலே நாங்கள் பார்த்திருந்தோம், அது பட்டாசு என்று சொல்லப்பட்ட விஷயம். இப்போது விசாரணை அவசியம் என்கின்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது. அது உறங்கி எழும்பும் போது வருகின்ற மாற்றமோ தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லையா? அடுத்து, குறைந்த விலைக்கு அரிசி 5 தினங்களில் சட்டசபையில் 38 லட்சம் கிலோ விற்பனை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 26 கோடி 60 லட்சம் ரூபாய் வருமானம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவை நேற்று சொல்லப்படக்கூடாதா அல்லது 21ஆம் தேதி கூறப்படக்கூடாதா? இன்று 18ஆம் தேதி கூறப்படுவது கட்டாயமாக கூறிவிட வேண்டும். ஏனென்றால் நாளை மறுதினம் அல்லது நாளை பத்திரிகைகளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை. அப்படி இருக்கலாம் இல்லையா? அடுத்து நாங்கள் பார்க்கலாம், கொழும்பில் உருவாகும் எழில்முகு சொர்க்காபுரி தினகரனினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது இது. அடுத்து, எரிபொருள்களினுடைய விலைகள் குறைச்சு போட்டாங்க தெரியுமோ? இப்ப எதிர்கட்சியினருக்கு தலையை சுத்தி விட்டு ஆள் போல இருக்குது. என்ன, இதுவும் தேர்தல் பிரச்சாரமே இல்லை. இவை இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகள். நாங்கள் நிறைவாக யாழ் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். அங்கே பிரதான தலைப்பாக இருக்கக்கூடிய செய்தி இதுதான். மத்திய வடமாகாண அரசுகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க கூடாது, நோர்வே தூதுவரிடம் யாழ் ஆயர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மத்திய வடமாகாண அரசுகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க கூடாது, நோர்வே தூதுவருடன் யாழ் ஆயர் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கிறது. அவர் கூறும் கருத்து நாங்கள் வரவேற்க நியாயமான கருத்தாகத்தான் இருக்கின்றது. அடுத்து, நோர்வே தூதுவரை சந்தித்தார் முதலமைச்சர். மாகாண சபைக்கு அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை என்று சாடல். அங்கே அப்படி சொன்னாலும் நாங்கள் சொல்ல விடயத்திலே இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி இருக்கின்றது. நீங்க எனக்கு செய்தி அறையிலிருந்து செய்தியினுடைய ஆழ அகல விவகாரங்களை தராமல் விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? செய்தி பத்திரிகையினுடைய செய்தியை மாத்திரம்தான் வாசிக்க முடியும். அதுவும் சரிதானே. அதிகாரிகளும் தங்கள் கடமைகளை செய்யும் போது நீங்கள் கூறும்போது தானே அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும். அப்போதுதானே ஆட்சியும் செயற்பாடுகளும் வாய்ப்பும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ஆயர் சொல்லுகின்ற விடயம் தான் நியாயமானது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் என்பதில் முதலாவதாக நோர்வே தூதுவர் ஆயரைத்தான் சந்தித்திருக்க வேண்டும். அதன் பிறகு முதலமைச்சரை சந்திருக்கிறார். அப்போது அவரது ஒரு மனநிலையில் யோசிப்பார் அல்லவா, அவரது மூளை யோசிக்கும் அல்லவா, இந்த கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய இவர் கூறுவது உண்மையா அல்லது பொதுமக்கள் தேர்ந்தெடுத்த இந்த இவர் கூறுவது? ஆளுநரை சந்திச்சிருக்காரு தெரியல. அடுத்த சரி கொஞ்சம் பார்த்துட்டு வருங்க.
சீன ஆட்டச்சீட்டு அதிக அளவுக்கு விளையாடும் இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் விமர்சகர்கள் கருத்து என்கின்ற செய்தி பிரச்சனை இருக்கு. ஆகவே அவர் சந்திக்கல, 2 பேரும் தான் சந்திக்கல. இது வேற செய்தி. சீன ஆட்டச்சீட்டு அதிக அளவுக்கு விளையாடும் போக்கு இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் கொண்டிருப்பதாக ஜெனீவாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக தயான் ஜெயதிலக கூறுகின்ற கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுவையாக இருக்கின்றன. நேற்றைய தினம் கூறியிருந்தார், நீங்க சர்வதேசத்தினுடைய நிர்வாகத்தை கேட்கிறீர்கள், மேற்பார்வையை. அது குறிப்பாக இலங்கை அரசுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய இரு சர்வதேச கண்காணிப்பாளராக இருந்தால் அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஒரு அருமையான கேள்வி அது. ஆனால் வேறு வழி அல்ல. ஏதாவது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு அழுத்தம். இப்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அரசுடன் பேச்சுக்கு சென்றாதாக இருந்தால் அரசு உண்மையாகவே ஒரு ஜனநாயக வகுப்பு முறையிலே ஒரு சிறுபான்மை கட்சியுடன் பேசுகின்றது என்கின்ற ஒரு பதிவு ஜெனீவாவுக்கு சென்றுவிடும். ஆகவே இரு வகையான அழுத்தத்துக்குள்ள அவர்களுடைய அரசியல் காய்நகரத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அதோடு அமைவு பெற்றதாக பல செய்திகளை தயான் ஜெயதிலகவும் தொடர்ந்து குறித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்களும் தெரிவித்து சாதாரணமாக தினந்தோறும் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக கூட இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை, வெகு விரைவில் தெரிய வரும். இவை இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் முற்று முழுதாக எமது இன்றைய பிரஸ் ரிலீஸை நாங்கள் நிறைவு செய்கிறோம். செய்தி பத்திரிகைகள் வந்தது. நாளையும் செய்தி பத்திரிகையினுடைய பிரஸ் ரிலீஸ் வரும். இந்த காட்டை நீங்க பார்த்து கொண்டே போனீங்கன்னா உங்களுக்கு அண்மை காலம் நடைபெற்ற நினைவுகளும் மனசுக்கு நின்று கொண்டு இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி த்ரிஷானோ. நன்றி கச்சமோ. உங்களோட நான் வர முடியாது, நான் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்த போறேன். ஆகவே இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம். நன்றி.